அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் வெற்றிக்கனி எனும் பயிற்சித்தாளின் 3வது வெற்றிக்கனியின் வினாத்தாள் 1 வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைய தினம் நாங்கள் அதில் 18வது வினாவிலிருந்து விடைகாண் விளக்கங்கள் கற்பிக்கப்படும். தயவு செய்து எல்லா மாணவர்களும் உங்கள் மனதளவில் உற்சாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிமிந்திருங்கள் பிள்ளைகள். சிஃபா நிமிந்திருங்கோ. நீங்க நித்திர தூங்குறத நான் பார்த்தேன். அப்ப நித்திர வருவது காரணம் என்னன்னு சொன்னா நீங்கள் பிந்தி படுத்திருக்கலாம் ஒன்று, அடுத்தது உங்களுக்கு உற்சாகமின்மை இரண்டாவதாய் இருக்கலாம். அப்ப இரண்டையும் தவிர்த்துக் கொள்ளணும். அதாவது கொஞ்சம் எளியாக நித்திரைக்கு போக வேணும், மற்றது உற்சாகமாக இருக்க வேணும் மனதளவில். சரி பிள்ளைகள், நான் இப்போ உங்களுக்கு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போகின்றேன். நீங்க கவனமாக அதனை கேட்டு விளங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்றேன். சரி, இப்ப நான் இந்த பக்கத்தை காண்பித்து உங்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இந்த 18வது வினாவை கவனிங்கோ. ஒரு புகையிரதத்தில் 5 புகைவண்டி பெட்டிகள் இணைக்கப்பட்ட நிலை கீழே தரப்பட்டுள்ளன. அதாவது புகைவண்டியில முதலாவதாக அதனுடைய இன்ஜின், அதை இயக்குகின்ற யந்திரம் முன்னாலே இருக்கின்றது. அதுக்கு பின்னால 5 பெட்டிகள் காணப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் இன்ஜினுக்கு அடுத்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகள் என தொடராக இணைப்பதற்கு கலற்றி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அதாவது இன்ஜினுக்கு பிறகு 1ஆம் வகுப்பு ஒரு பெட்டியும், 2ஆம் வகுப்பு ஒரு பெட்டியும், 3ஆம் வகுப்பு 3 பெட்டிகளுமாக மொத்தம் 5 பெட்டிகளையும் இணைப்பதற்கு இப்போ உள்ள நிலையிலிருந்து இதை கலற்றி இணைப்பதற்கு எத்தனை இணைப்புகளை குறைந்தபட்சம் கலற்றி மாற்ற வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இங்க பார்ப்போமாக இருந்தால், முதல் என்ஜினுக்கு அடுத்ததாக அந்த 2ஆம் வகுப்பு பெட்டி இருக்கின்றது. இல்லை, அது 3ஆம் வகுப்பா? 2ஆம் வகுப்பு பெட்டி என்றால் நாங்கள் அது 2ஆம் வகுப்பு பெட்டி இருக்கின்றது. அடுத்து 3ஆவதாக 1ஆம் வகுப்பு பெட்டி இருக்கின்றது. அப்ப 1ஆம் வகுப்பு பெட்டி முன்னால வருமாக இருந்தால் எங்களுக்கு இணைப்புகள் சரியாகிவிடும். கவனிங்கோ, இதில் எத்தனை இணைப்பை மாற்ற வேண்டும் என்பதுதான், கலத்தி மாற்ற வேண்டும் என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த 1ஆவது இணைப்பில இந்த இடத்திலையும் கலத்தி விட்டு இந்த பெட்டியை முன்னால கொண்டு வந்து இந்த இடத்தோட சண்டையும் மாறி மாறி ஜாயின் பண்ணுகின்ற போது இந்த புகைவண்டி 3 தடவைகள் கலத்தி இணைப்பதன் மூலம், இப்ப இது ரெண்டையும் தான் திரும்பவும் இணைக்கின்றோம், ஆனா இதுலையும் கலத்தி இணைக்கின்றோம். அப்ப மொத்தம் 3 இணைப்புகள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் 19வது வினாவை பார்வையிடுவோம். கோலத்துக்கு ஏற்ப அடுத்து வர வேண்டிய பொருத்தமான உரு எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே இந்த சதுர கட்டமைப்புகள் ஒரு நிலைக்குத்து, ஒரு கிடை, 2 சாய் கோடுகளால 8 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு
அதில இரண்டு எட்டில் ஒரு பாகமாக 8 பாகங்கள் நிலத்தப்பட்டிருக்கு. அதன் மாறுபாட்டு கோலத்தின்படி அந்த முதல் 5 நிலைக்கு பிறகு வர வேண்டியது எது என்பதுதான் கேள்வியாகும். நாங்கள் அந்த கோலங்களை உற்று கவனிப்பதன் மூலம் அடுத்து வர வேண்டிய கோலத்தை இனங்காண முடியும். இப்ப பாருங்க, இந்த கோலத்துல முதலாவது நிலை இது, இரண்டாவது நிலை இது, மூன்றாவது இது, நாலாவது இது, ஐந்தாவது இது. ஆறாவதாக வர வேண்டியது இந்த மூன்றுல எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல முதலாவதும் இரண்டாவதும் ஒன்றே போல் இருக்கின்றது. மூன்றாவது இரண்டாவதுக்கு அடுத்த மூன்றாவதிலே என்ன மாறுபாடு நடந்திருக்கின்றது? இதிலே இருந்ததாவது இடதுபுறம் இருந்தது மேல் நோக்கியும், வலதுபுறம் இருந்தது அடுத்து மேல் நோக்கியும் போயிருக்கு. அடுத்து மூன்றாவதுல இருந்து நாலாவதுக்கு அதே மாதிரி தான் இடதுபுறம் இடஞ்சுழியாகவும் வலதுபுறம் வலஞ்சுழியாகவும் மேல் நோக்கி போயிருக்கு. அதுக்கு அடுத்ததுலையும் இடதுபுறம் மேல் நோக்கி போயிருக்குது, வலதுபுறம் மேல் நோக்கி போயிருக்கு. அதுக்கு அடுத்த நிலையிலே என்ன நடக்குது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு முதல் 2 நிலைகளின் மாறுபாடுல உள்ள வேற்றுமையை, அதாவது ஒற்றுமை தொடர்பை நாங்கள் இனங்காணுதல் வேண்டும். இதுல முதல் நிலையிலே அதாவது வலதுபுறம் உள்ளது இடஞ்சுழியாக இங்க போகுது, இடதுபுறம் உள்ளது வலம் சுழியாக இங்கே மாறித்தான் அப்படியே தோற்றமாக இது இருக்கின்றது. இப்ப அடுத்த நிலையில இதுக்கு அடுத்த நிலையில இதிலையும் இடதுபுறம் இருப்பது வலதுபுறமாக இங்கேயும், வலதுபுறம் இருப்பது இடதுபுறமாக இங்கேயும் இடம்பெயர்ந்தால் இந்த இரண்டாவதாக உள்ள விடைதான் பொருத்தமானதாக இருக்கும். இதில் என்ன தேவை என்றால் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கின்ற ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். சரி மாணவ செல்வங்களே, நான் இப்ப அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். அடுத்த வினா, தேசப்படத்தின் 4 துண்டுகள் கீழே உள்ளன. தேசப்படம் என்பது நாம் இருக்கிற தேசம் இலங்கை. இலங்கையில் இலங்கப்படத்தை 4 பாகமாக உடைத்து இங்கே காட்டப்படுகின்றது. இவற்றை இணைப்பதன் மூலம் பெறப்படுவது யாது என்றால் இலங்கையின் எனும் தேசத்தின் படம். அப்ப கேள்விக்கான விடை இலங்கை. அப்ப நாங்க இந்த உருமாற்றத்துல இந்த வெட்டு தோற்றங்கள்ல இலங்கை 4 பாகங்களாக வெட்டப்பட்டிருந்தால் அதில் எது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று அறிவதற்கு நாங்க இலங்கை வரைபடத்தை உற்று நோக்கி இருக்கிறோம். மாங்காய தலைகீழாக வைத்திருப்பது போன்ற தோற்றம்தான் இலங்கை படத்தின் தோற்றம் என நாங்க கற்றிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி தலைகீழாக மாங்காய வைத்திருக்கின்ற போது நாங்க இவற்றுக்கு பிரதான திசைகள் அடிப்படையில 4 மாகாணங்களின் பிரிக்கும் போது 4 மாகாணங்களையும் பிரிக்கும் போது மேலே இருப்பது வடமாகாணம், கீழே இருப்பது தென் மாகாணம், கிழக்கு பகுதியில் இருப்பது கீழ் மாகாணம், மேற்கு பகுதியில் இருப்பது மேல் மாகாணம். அப்ப இங்க இந்த வகையில தான் இந்த 4 பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்படியாக இந்த இலங்கை படம் பிரிக்கப்பட்டிருக்கு. இது நாங்க இலக்கமிட்டு பார்ப்போமாக இருந்தா இது 1 இது 2 இது 3 இது 4 என்று பார்த்தால் இந்த முதலாவது துண்டாக இருப்பது இது, இரண்டாவது துண்டாக இருப்பது இது, மூன்றாவது கீழே இருப்பது இது, நான்காவதாக இருப்பது கொழும்பு பகுதியாக இருப்பது இது. அப்ப இந்த வகையில இது இணைந்து இலங்கை உருவாக்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளுங்கள்.
நல்ல பிள்ளைகளே, நாங்கள் இப்ப இறுதி வினாக்களுக்கு செல்வோம். இதுல 21வது வினாவை பார்ப்போம். ஒரு ஏயில் உள்ள சதுர வடிவ தாளை முறிந்த கோடுகள் வழியே இரு தலைவைகள் மடித்து கிடைக்கும் ஒரு, அதாவது சதுர வடிவத்தால இதுல புள்ளிக்கோடுட்ட வகையில நாங்க மடித்து இரு தடவை மடித்தால் 4 பாகமாக மடியும். அந்த மடித்து அந்த முக்கோணியில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. அது பிறகு ஒரு முக்கோணியாக வந்துவிட்டது. அந்த முக்கோணிய ஒரு நடுவிலே ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு வழியே 4 துண்டுகளாக வெட்டும் போது கிடைக்கும் துண்டுகள் பற்றிய சரியான விடையை தெரிவு செய்க. இந்த வினாக்களுக்கு கண்ணால பார்த்து செய்கிறதை விட செயல்ல செய்து விட காண்பதுதான் உண்மையிலே இலக்குவானது. ஏனென்றால் கண்ணால பார்த்தால் இது எப்படி என்பதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இதே ஒரு கடதாசியை, சதுர கடதாசியை எடுத்து 2 தடவை மூளை திசைகள்ல மடித்து ஒரு முக்கோணமாக உருவாக்கிவிட்டு அந்த முக்கோணத்தின் நடுவில் நேர்கோடு நிலைக்குத்தாக ஒரு கோடு போட்டு அதுல கிழித்து பார்த்தால் இது 4 சம துண்டுகளாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கின்றது என்பதை மட்டும் நான் இங்கே விவரித்த காரணம் பாருங்க. இப்ப இதுல இந்த நேரே வெட்டும் போது இந்த வெட்டு இந்த 4 துண்டங்களிலும் இப்படியாக வெட்டப்படும். ஏன் இந்த முக்கோணத்தின் இந்த பகுதியில வெட்டப்பட்ட வெட்டு இங்கே 4லையும் இப்படியாக வெட்டப்படுகின்றது. அப்ப இங்க கிடைக்கிற துண்டங்களை நாங்கள் உற்று அவதானித்தால் 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரம், 4 சமனான சதுரங்கள். அப்ப இதற்கு 2வது விடை பொருத்தமாக இருக்கும். அரச வாழ்க்கையின் போது இவ்வகையிலான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு, அதாவது உங்களுக்கு ரப்ஷீட் தருவார்கள் செய்க வேலைக்காக. அந்த தாள இந்த வினாவுக்கு விடை காண்றதுக்கு கடைசி சந்தர்ப்பத்தை வைத்திருந்து மடித்து வெட்டி, அதாவது கத்தரிக்கோல் வைத்திருந்தால் கத்தரிக்கோலால் அல்லது கையால கிழித்தாவது விடை காண்பதுதான் புத்திசாலித்தனமானது. சரி, இனி 22வது கேள்விக்கு போவோம். நன்றாக கேள்வி அவதானிங்கோ. ஒரு வரிசையில் காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் 4 ஆண் பிள்ளைகளும் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளுமாக நிற்கின்றன. இப்ப முதல்ல இந்த தகவலை நாங்க புரிந்து கொண்ட பிறகு கேள்விக்கு போகணும். அவ்வரிசையில் நிற்கத்தக்க ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையுமாக அமையாதது யாது? நன்றாக தானீங்கோ. அமையாதது யாது என்று கேட்கப்பட்டபடியால் எண்ணிக்கையுமாக அமையாதது யாது? ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது யாது என்று கேட்கப்பட்டால் அமைவது 2 விடையாக இருக்கணும். ஒன்றுதான் விடையாக வரலாம். 3ல 1 விடையாக வரணும் என்றால் 2 அதுக்கு எதிராக இருக்கணும். அப்ப இங்க அமையாதது விடையாக வரணும் என்றால் அமைவது 2 இருக்க வேண்டும். அப்ப இந்த 2 அமைவதை நீக்கிவிட்டால் அமையாததை இனங்காண முடியும். இப்ப இந்த கேள்வி நாங்க வேலைத்தாள், அதாவது செய்க வேலைத்தாள்ல செய்து பார்ப்பதன் மூலம்தான் சரியான விடையை அணுக முடியும் என்பதை தயவு செய்து குழந்தைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் இதுக்கு விளக்கந்தாரன் கவனிக்கும். இதுல தந்த விடயத்தை முதல்ல நாங்கள் ஒரு ரஃப் ஷீட்ல எழுதி பார்ப்போம். ஒரு வரிசையில காவியா ஓவியாவுக்கு இடையில் 4 ஆண் பிள்ளைகள் முதல் தகவல். அப்ப நாங்க ஒரு இடத்துல காவியா என்று எழுதுகின்றோம், அடுத்தது ஓவியா என்று எழுதுகின்றோம். அவர்களுக்கு இடையில 4 ஆண்கள். அப்ப 4 ஆண்களை
நாங்கள் இவ்வாறு குறிப்போம். 4 ஆவன ஆண்கள். கூறிய தகவலை நாங்க முதலாவது தகவலை எழுதிவிட்டோம். அடுத்தது ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில். அப்போ ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் என்று சொல்லப்பட்டால் இந்த பாத்திமா நிற்பது ஓவியாவுக்கு வலதுபுறமாகவா பாத்திமா நிற்கிறது, ஓவியாவுக்கு வலதுபுறமாகவா அல்லது இடதுபுறமாகவா என்பது எங்களுக்கு தெரியாது. ரெண்டு பக்கம் நிற்கிறாரு. ரெண்டு விட இங்கு அமையும் என்றால் ரெண்டு பக்கம் நிற்கத்தான் வேணும். அப்ப பாத்திமா நிற்பது ஒன்றில் வலதுபுறமாக இருக்கலாம் அல்லது இடதுபுறமாக இருந்தால் இந்த பாத்திமா நிற்பது இங்கேயாக இருக்கும். ஏன்னா இங்க 4 பேர் தான் நடுவில் இருக்கிறார்கள், காவியா ஓவியாக்கள். ஆனா இங்க இப்ப சொல்லப்பட போகின்றது ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளுமாக நிற்கின்றனர். மிக உன்னிப்பாக கவனிங்கோ. இப்ப ஓவியாவுக்கு வலது பக்கமாக நிற்கின்றார்கள் என்றால் நாங்க வலது பக்கம் என்பதை கருத்துல கொண்டு ஓவியாவுக்கும் பாத்திமா வலது பக்கமாக நிற்கின்றாள் என்றால் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில 4 ஆண்களும், திரும்ப இதுல 4 ஆண்களும் 3 பெண்களும் என்ற தகவல் இங்கே வருகின்றது. ஒன்றில் வலது பக்கம் அல்லது இடது பக்கமாக ஓவியாவுக்கு பாத்திமா நிற்கின்றார். அப்ப வலது பக்கமாக நின்றால் 4 ஆண்களும் 3 பெண்களும் இருப்பார்கள். இப்ப இறுதியில கேள்வி என்ன, அப்பரிசையில் நிற்கிறதுக்கு ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் முதலாவது ஆண் பிள்ளையை சொல்லணும், பிற பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையுமாக அமையாதது யாது, அமையாதபடியே கண்டுபிடிக்கணும். அப்ப இப்ப நாங்க இதுல ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையுமாக அமையிற விடிய கண்டுபிடித்து தவிர்த்தாத்தான் அமையாதபடியே கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த பக்கம் பார்க்கல இதுல 4 ஆண் நிற்கிறார், இங்க 4 ஆண் நிற்கிறார். அப்ப 8 ஆண்கள். பெண்கள்ல ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில 3 பெண்கள் நிற்கிறார்கள். இந்த வரிசையில நிற்கிறவை என்றால் காவியா ஓவியா பாத்திமா என்கின்ற 3 பெண்களும் நிற்கின்றார்கள். அப்ப 3 3 6 பெண்கள் நிற்கின்றார்கள். அப்ப 8 ஆண்கள் 6 பெண்கள். இங்க விடையில ஆண் பெண் என்ற முறையே என்று கேட்கப்படாதபடியால் முதல்ல பெண்களும் பிறகு ஆண்களும் என விடைகள் தந்திருக்கிறபடியால் 6 பெண்கள் 8 ஆண்கள் என்கின்ற இந்த 2வது விடையும் சரியானது. ஆனால் இது விடையாக வராது, ஏனென்றால் அமையாததுதான் விடையாக பெற வேண்டும். அப்ப நாங்க ஓவியாவுக்கு வலதுபுறம் பாத்திமாவை நிறுத்தினால் அங்க 6 பெண்களும் 8 ஆண்களும் என்பது புலனாகி விட்டது. இப்போ ஓவியாவுக்கு இடதுபுறமாக நாங்கள் பாத்திமாவை நிறுத்தினால் அந்த 4 ஆண்களும் திரும்ப இந்த 4 ஆண்களும் அந்த 4 ஆண்களாக கணிக்கலாம். ஏன், ஓவியாவுக்கு இந்த இடதுபுறமாக பாத்திமாவை நிறுத்தினால் தரப்பட்ட தரவுகள்ல 4 ஆண் பிள்ளைகளுக்கு முதல் வந்த 4 பிள்ளைகளும், அதாவது காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில இருக்கிற 4 பிள்ளைகளும் இப்ப ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் நிற்கின்றார்கள். இதுல ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில இருக்கிற 3 பெண்கள்ல 3 பெண்கள் என்று சொல்லப்பட்டது. அதுல காவியாவும் ஒரு பெண் என்றபடியால் இதுல இன்னும் 2 பெண்கள் தான் இருப்பார்கள். ஏன், 3 பெண்கள்ல காவியாவும் ஒரு பெண் இருக்கிறார் தானே ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில. அப்ப இந்த கேள்வியில இப்ப இவர்கள், அதாவது இந்த வரிசையில நிக்கிற இந்த மொத்த எண்ணிக்கை இவ்வளவு என்ற கேள்விக்கு பார்ப்போம். எத்தனை பேர் என்று கண்டால் அமையாதபடியை கண்டுபிடிக்கலாம். 4 ஆண்கள். ஏன், அந்த 4 ஆண்களும் திரும்ப 4 ஆண்களாக வந்து விட்டார்கள். பெண்கள்
பாத்திமா, காவியா, ஓவியால காவியா இந்த 3 பெண்ணில் அடங்கிறபடியால் அப்ப இந்த 3 பெண்களோட அவை 2 பேர் என்றபடியால் 5 பெண்கள் என்ற விடை பெறும். அப்ப 5 பெண்கள் 4 ஆண்கள் என்ற விடை பொருத்தமானதாக இருக்கும். அப்ப அதையும் நாங்கள் விடையாக எடுக்க முடியாது. அப்ப பொருத்தமில்லாத விடை இதுதான், அமையாத விடை இதுதான். ஆனால் பல பேர் இந்த காவியா இருக்கிற ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில நின்றாலும் அவளை இதிலே எண்ணாமல் இவரையும் 3 பெண்ணாக கணித்து இந்த 3வது விடையை சரியென கருதுவார்கள். அது தவறு. இதற்கு என்ன தேவை? நல்ல திறமையான வாசிப்பாற்றல் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். இனி நாங்கள் இந்த பக்கத்திலே உள்ள இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை வழங்குகிறேன், கவனிங்கோ. ஒரு ஏயின் நடுப்புள்ளி மீது ஒரு பியின் நடுப்புள்ளியை வைக்கும் போது கிடைக்காத உரு எது என்று கேட்கப்படுகிறது. கிடைக்கிற உரு அல்ல, கிடைக்காத உரு. அப்ப இந்த நடுப்புள்ளி உரு ஏயில இருக்கிறது, நடுப்புள்ளி இது. உரு பியில இருக்கிற நடுப்புள்ளி இது. இதே இதோடு சேர்த்து வைக்கின்ற போது கிடைக்கிற உரு எதுவாக இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க கிடைக்காத உரு, கிடைக்கிற உருவல்ல, கிடைக்காத உரு எது என்றுதான் கேட்கப்படுகிறது. அப்ப கிடைக்கிற உருவை நாங்கள் தவிர்த்து கொண்டால் எங்களுக்கு கிடைக்காத உரு கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டையும் இணைக்கின்ற போது இந்த உரு இங்கே அமைகின்ற போது இந்த நிலைக்குத்துக்கோடு இவ்வாறு அமையும். இந்த கோடு இங்க வரைக்கும் போக இல்லை. அப்ப அது இப்படித்தான் போகின்றது. அடுத்தது இப்படித்தான் போகின்றது. நல்லா அவதானிக்கும். அப்ப மற்ற இதுன்ற கோடு இங்கால போகும், இதுன்ற கோடு இதுக்கு இங்கால போகும். ஏன்? அதுல மறைந்து முக்கோணத்துக்கு மறைந்து இருக்கிறபடியா. அப்ப முதலாவது அமையும். முதலாவது ஒரு கால்வட்டம் திரும்பினால் 3வதும் அமையும். அப்ப அமையாதது இந்த 2வது. இதுகளுக்கெல்லாம் நீங்க உன்னிப்பா அவதானித்தால்தான் புரிந்து கொள்ளும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன்.